கடந்த 2 மக்களவை தேர்தல்களை போல தனி பெரும்பான்மை கிடைக்காத பாஜக அரசு கூட்டணி ஆதரவோட மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கு. அமைச்சர் பதவிகளுக்கு கூட்டணி கட்சிகள் முட்டி மோதிட்டு வந்த நிலையில சபாநாயகர் பதவிக்கு அதை விட டிமாண்ட் ஜாஸ்தி. என்டிஏ கூட்டணியில பாஜகவுக்கு அடுத்தபடியான கட்சியான தெலுங்கு தேசம் சபாநாயகர் பதவியை கேட்டு வர்றதா தகவல் கசிஞ்சிட்டு இருக்க நிலையில 25 வருஷத்துக்கு முன்னாடி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு ஒரு ஓட்டுல கவிழ்ந்தப்ப இருந்ததும் தெலுங்கு தேச சபாநாயகர் தான் என்ற தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. சபாநாயகர் பதவியால ஆட்சி கவிழ்ந்தது எப்படின்றதான் இந்த செய்தி தொகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். 1998 ஆண்டு லோக்சபா தேர்தல்ல வெறும் 182 சீட்களை ஜெயிச்ச வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆதரவோடு ஆட்சி அமைச்சாங்க. ஆனா ஒரே வருஷத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுடுச்சு. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல பாஜக அரசு கவிழ முக்கிய காரணமா இருந்தவர் அப்போதைய சபாநாயகர் பாலயோகி தான். சபாநாயகர் ஓட்டு போட முடியாதே, அவரால எப்படி ஆட்சி கவிழும்னு கேள்வி வரலாம். ஆனா நடந்த கதையே வேற. வாக்கெடுப்புக்கு சில நாட்களுக்கு முன்னாடிதான் கிரிதர் கமாங் ஒடிசா முதலமைச்சரா பதவியேற்றிருந்தாரு. அதனால அவர் வாக்களிக்க கூடாதுன்னு பாஜகவினர் கோரிக்கை வச்சாங்க. ஆனா சபாநாயகர் GMC பாலயோகி அவரை வாக்களிக்க அனுமதிச்சாரு. கிரிதர் கமாங் அளிச்ச வாக்குதான் டிசைடிங் ஓட். அதாவது 269 வாக்குகள் பாஜகவுக்கு ஆதரவா இருந்தப்ப கிரிதர் வாக்கு சேர்த்து எதிர்த்தரப்புல 270 வாக்குகள் வந்ததால அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு. வாஜ்பாய் ஒரு ஓட்டுல தோத்ததா ரொம்பவே பிரபலமா அறியப்படுற சம்பவம் இதுதான். ஒருவேளை பாலயோகி கிரிதர வாக்களிக்க அனுமதிக்காம இருந்திருந்தா இது நடந்திருக்காது. சுவாரஸ்யம் என்னன்னா, பாலயோகி தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர் தான். அந்த சமயத்துல கூட்டணி ஆட்சி அமைஞ்ச அப்பவும் சந்திரபாபு நாயுடுவோட வற்புறுத்தலின் பேர்ல தான் பாலயோகி சபாநாயகரா நியமிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இப்ப 25 வருஷத்துக்கு பிறகு அதே அரசியல் சூழல் திரும்பி இருக்கு. மீண்டும் ஒருமுறை பாஜக அரசு கூட்டணி ஆதரவு இருந்தாதான் ஆட்சியில தொடர முடியும் என்ற நிலைமை வந்திருக்கு. அதோட சந்திரபாபு நாயுடு இந்த முறையும் சபாநாயகர் பதவி தங்களோட கட்சிக்கு வேணும்னு உறுதியா வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காரு. அமைச்சர்கள் விவரங்களை வெளியிட்ட பாஜக அரசு இன்னும் சபாநாயகர் பதவியை சஸ்பென்ஸா வச்சிருக்கிறதால அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. ஹிந்தியில ஜிஸ்கா ஸ்பீக்கர் உஸ்கி சர்க்கார்னு ஒரு வாசகம் ரொம்பவே பிரபலம். அதாவது சபாநாயகர் எந்த கட்சியோ அந்த கட்சியோட அரசுதான் நடக்குது என்பதுதான் அதற்கு அர்த்தம். தனி பெரும்பான்மை இல்லாத நேரத்துல ஆட்சியை தக்க வைக்கிற முக்கிய பொறுப்பும் சபாநாயகருக்கு இருக்கு. அப்படின்றதுனால பாஜக சபாநாயகர் பதவியை தக்க வைக்குமா இல்ல அழுத்தத்தின் காரணமா கூட்டணி கட்சியான தெலுங்கு தேச கட்சிக்கு தாரைய வார்க்குமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.